இந்த மலையகத் தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மலையகத் தமிழர் குறித்து தமிழகத்தில் அல்லது உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் பேசுவதே இல்லை. ஆனால் இந்த மலையகத் தமிழர்கள் இங்கே இருந்து போனவங்க, இந்தியாவிலிருந்து போனவங்க, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. இப்போ எங்கள் அப்பா இங்கேருந்து போனார். எங்கள் அப்பா சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா கொண்டு போயிருப்பார். எனக்கு சரியாக தெரியல, அதெல்லாம் அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. அதனால் அந்த செய்திகள் பதிவு செய்யப்படாமல் இருக்கலாம். இப்போ நான் அங்கே பிறந்தேன். என்ன மாதிரி பல லட்சம் பேர். ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, எங்களை பற்றி ஆதரவு கொடுங்க அதெல்லாம் இல்லை, தெரியவே தெரியாது. அதான் என்று அப்படியா அப்படி கூட இருக்காங்களா என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதற்காக தான் முதல்ல அந்த நிலையை நாங்கள் உணர்றோம். அதுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இலங்கையில் இருக்கின்ற மலையக தமிழர்களும் சரி, அங்கிருந்து ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மலையக தமிழர்களும் 1823 முதல்ல காப்பி, அங்கே கோப்பின்னு சொல்லுவோம், காப்பி பயிற்சிகை அங்கே தொடங்குது. ஒரு 70 ஆண்டு காலம் அந்த கோப்பி பயிற்சிகை நடக்குது. அதுக்கு தான் இங்கேருந்து தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருக்க கிராமங்களில் இருந்து தொழிலாளர்களாக கூலிகளாக கொண்டு போகிறாங்க. அதான் இந்த வரலாற்றுடைய முக்கியமான ஒரு தொடக்கம், ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அப்படி கொண்டு போகப்பட்டவங்க கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் 70 ஆண்டுகளில் 2.5 லட்சம் பேருக்கு மேலே 2 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. 2,45,000 பேர் இறந்திருக்காங்க. கொண்டு போனது மொத்தம் 4 லட்சம் பேர். அவங்க இங்கிருந்து ஒரு கண்காணிகள் எனப்படுகின்ற புரோக்கர்கள், இடைத்தரகர்கள், ஒவ்வொரு பகுதியிலையும் கண்காணிகள்னு அவங்களுக்கு பேர். அவங்க தான் ஒவ்வொரு கிராமங்களில் போய் இலங்கைக்கு போனால் அப்படி நல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், நல்லா வாழலாம், நல்ல சொகுசாக இருக்கலாம்னு சொல்லி ஆசை காட்டி இங்கே இருக்கிற சாதி கொடுமை வறுமையின் காரணமாக கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களை கொண்டு போனாங்க. அவங்கவுங்க ஊரில் இருந்து கால்நடையாகவே கொண்டு செல்லப்பட்டாங்க. இந்த பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் சிறுவாச்சூர்னு ஒரு கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது ஒரு முகாமாக இருந்துச்சு, ஒரு சென்டர். எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கே வைப்பாங்க. அங்கேருந்து போய் மன்னாருக்கு போய் மன்னார்லேருந்து படகுல ஏற்றிக்கிட்டு போய் ராமேஸ்வரம் போய் அங்கே மன்னார்லேருந்து அந்த காடு, மிகப்பெரிய காடு, சாலை வசதிலாம் இல்லை, அதில் ஒரு கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தூரம் நடந்து மாத்தலை அப்படிங்கிற இடத்துல ஒரு முகாம் இருக்கும். அந்த முகாமில் வச்சு அவங்களுக்கு பரிசோதனை எல்லாம் செய்து, அதுக்கு பிறகு அவங்க தோட்டங்களுக்கு எந்தெந்த அந்த துரைன்னா அந்த தோட்டத்தை நிர்வாகம் செய்வதற்காக ஆங்கில முதலாளிகளால் அனுப்பப்பட்ட நிர்வாகிக்கு பேர் தான் துரை. அவங்க ஆள் அனுப்பி இந்த தோட்டத்துக்கு இத்தனை பேர் அனுப்புவாங்க.